வெல்கம் டு கிபி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதில் இன்வெஸ்டிகேஷன், சஸ்பென்ஸ், த்ரில்லர் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடக்குது. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேயே ஃபாரன்சிக் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. ஸோ கொலை எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு அந்த பாடியை வச்சு அவரால் சொல்ல முடியும். எப்படி கொலை நடந்துச்சு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த சிப்பாயிட்ட கேட்குறான். அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான், இந்த மாதிரி சில புக்கெல்லாம் கலைஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஜன்னல்களும் திறந்துருந்துச்சு. மாஸ்டர் வந்து சுயநிலையும் இல்லாமல் கீழே விழுந்து கிடந்தாரு. ஸோ இதை வச்சு யாரோ இவர் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்புறம் நான் எல்லாரையும் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பார்த்த வரைக்கும் கழுத்தில் ஒரு ரத்தக்கட்டை பார்த்தா கொலை நடந்தது 9 மணிலேருந்து 11 மணி வரையும் தான். அது மட்டும் இல்லாமல் கொலைகாரன் நெஞ்சில் குத்திருக்கான். ஆனால் எங்கேயுமே ரத்தம் தெரிக்கலை. அது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரியும் தெரியல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மாஸ்டர் ஏற்கனவே இறந்துட்டாரு. அதுக்கு மேலே தான் அவன் கத்தியை வச்சு குத்திருக்கான்னு தெரியுது. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. அவர் எப்படி தான் இறந்தாரு அப்படின்னு கேட்கும்போது, இவரை யாரோ விஷத்தை வச்சு கொண்டிருக்காங்க. இவர் கிடக்க சாப்பாட்லேயோ இல்லைன்னா டீலேயோ விஷத்தை கலந்து கொடுத்து இவரை சாக்கடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்த பிறகு மேலே கத்தியால் குத்திருக்காங்க. ஸோ இவர் கொலை பண்ணவங்க இவருக்கு தெரிஞ்சவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பிளாக் டஸ்காரன் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கான். அதை ஹீரோ நோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ சுற்றி முற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு டீ கப் இருக்குது. ஸோ இந்த டீ கப்பில் தான் விஷத்தை கலந்து கொடுக்குறாங்க. அதே கண்டுபிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த பிளாக் ட்ரெஸ்காரன் ரொம்ப பயப்படுறான். அதுக்கப்புறம் அவன் உண்மையை ஒத்துக்கிறான். நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறான். ஸோ கேஸ் சால்வ் ஆகுது. ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்லேயே ஹீரோட சிஸ்டர் வீட்டில் எல்லாரும் கூடியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தம்பி என்கிட்ட காசு வாங்குறான், காசு கொடுன்னு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இதனால ஹீரோட சிஸ்டர் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் ஹீரோட அக்கா வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரனை வந்து லஞ்சு கூப்பிட்ருக்காங்க. அவங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஹீரோட அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி பொய் சொல்லி அந்த மாப்பிள்ளை எப்படியோ ஓட வச்சிடறான். இதனால அவங்க அக்கா கோபமாகி, உனக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், வேறு எப்படி நம்ம கடனை அடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறா. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, ஷிப்பில் எல்லாரும் சரக்கு ஏற்றி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இடம் ஃபுல்லாக ஒரே பனிமூட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான சவுண்டும் கேட்குது. அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு ஒரு நிழல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருது. இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப பயந்துடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த ஷிப்பில் ஒரு கொலை நடந்திருக்கு. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிவிட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் போடலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.